நீ அதை எப்படி பிரிக்கலாம்? நீ பிளஸ் அதை. ஒன்னொன்னா பிரிச்சறேன், அதுக்கப்புறம் சொல்றேன். அடுத்தது நிலா ஒளி எப்படி பிரிக்கலாம்? நிலா பிளஸ் ஒளி. அடுத்து நாவை அசைத்த எப்படி பிரிக்கலாம்? நாவை பிளஸ் அசைத்த. அடுத்தது சேரி ஆயின் எப்படி பிரிக்கலாம்? சேரி பிளஸ் ஆயின். சரி, ஓகே. இப்போ 4 சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ எப்படி வேறுபட்டதுன்னு சேர்த்து பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சேர்த்தலாம். என்னென்ன விதின்னு பார்க்கலாமா? நீ இந்து பிளஸ் ஈ. நிலைமொழி இறுதிலையும் வருமொழியின் முதலையும் உயிரெழுத்துக்கள் வந்தா ஓசைகள் ஒன்றுபடாம தனித்து நிற்குமா? அவற்றை உடன்படுத்த வர்றது உடம்படுமையா? தமிழ் இதெல்லாம் உடம்படுமை. ஈ இவ்வு 2 உடம்படுமையா? 2 மெய்ல எந்த மெய் வரணும்ன்றத முடிவு பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிரெழுத்தா? நிலைமொழியோட இறுதியில ஈ ஈ ஐ இருந்தா ஈ வரும், அதை தவிர்த்து மற்ற இருந்தா இவ்வு வரும். அப்ப ஈ இருந்தா என்ன வரும்? ஈ தானே வரும். அப்ப நீ பிளஸ் ஈ பிளஸ் அதை. ஈ கூட்டலாம் என்ன வரும்? யா. நீ அதை என்னன்னு வரும்? நீ அதை. ஓகேவா? அப்ப அதுதான் நீ அதை தான். என்ன விதி? உடம்பொடுமை. அடுத்தது பாருங்களேன். நிலா பிளஸ் ஒளி லா. இல்லு கூட்டல் ஆ. நிலைமொழி இறுதி உயிரெழுத்து, அதே தான், சேம் கான்செப்ட். உடம்பொடுமை. இங்க என்ன உடம்பொடுமை வரப்போகுது? ஈயா இவ்வா இவ்வு. ஏன் இங்க இவ்வுனா இருக்குல்ல? ஈ ஈ ஐ இருந்தா தான் ஈ, மற்ற இருந்தா இவ்வு. ஸோ அப்ப நிலா பிளஸ் இவ்வு பிளஸ் ஒளி. இவ்வு கூட்டல் ஓ ஓ. அப்ப நிலா ஒளி. ஓகேவா? நிலவு கூட்டல் ஒளி தான் நில ஒளி. நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. டிஃபரெண்ட் புரியுதா உங்களுக்கு? நிலவுன்னு இருந்தால் தான் நில ஒளி. இது நிலா ஒளின்னு இருக்கு பாருங்க. இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க. நாவை பிளஸ் அசைத்த என்ன விதின்னு பார்க்கலாமா? வை இவ்வு கூட்டல் ஐ. ஐ இருந்தா வரும், ஈ வரணுமா? அப்ப ஈ கூட்டல் ஆ வருமா? அப்ப 2 சேர்த்தா என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு? நாவை அசைத்தன் கிடைச்சிரும். அடுத்துங்க ரீ. இரு கூட்டல் ஈயா. ஈ இருந்தாலும் என்ன வரும்? ஈ தானே வரும். என்ன வரும்? சேரியாயின். ஸோ இப்போ பார்த்துட்டோமா? அப்போ இங்கேயும் ஈ, இங்கேயும் ஈ, இங்கேயும் ஈ. அப்போ எங்கே மட்டும்தான் இவ்வு. அப்போ வேறுபட்டது எது? 2. ஆன்சர் பி.